ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மூணார் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மூணாரில் எப்படிலாம் பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம், பட்ஜெட்டில் ஃபுட்டு சாப்பிட்லாம், பட்ஜெட்டில் எப்படி சைட் சீயிங் பண்ணலாம், எல்லாமே பட்ஜெட்டில் பார்க்க போகிறீங்க. ஃபுல் பட்ஜெட் ட்ரிப் வீடியோ தான் இந்த வீடியோ. எதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, பின்னாடி ஃபுல்லாக நாய்ஸாக இருந்தது, சரியாக உங்களுக்கு வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. இப்போ நம்ம என்ன பிளான்னா, நான் வந்து எங்கேருந்து போயிருந்தேன், என்னென்ன பட்ஜெட் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா, அது டபுள் டெக்கர் பஸ் சைட் சீயிங்காக பஸ் புக் பண்ணியிருந்தோம். அதோட சார்ஜ் வந்து அப்பர் டெக் வந்து 400 ரூபா, லோயர் டெக் 200 இது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா சில நேரத்துக்கு டிக்கெட் கிடைக்காதுங்க. ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று என்னென்னா, இன்னொரு பஸ்ஸு விடுறாங்க, அதாவது அதுவும் சைட் சீயிங் தான், 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது சாதாரண கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு. அது என்னென்னா, எல்லா பிளேஸும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எல்லா பிளேஸும் கவர் பண்ணிடுவாங்க. இது அப்படி இல்லை, டபுள் டெக்கர் பஸ்ஸுக்காண்டியே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி மந்த்து. அதனால் நீங்கள் வந்து இது போகிறாலும் போகலாம், அது போகிறதுனாலும் போகலாங்க. என்னோடய சாய்ஸ் வந்து அதே போங்க, அதுதான் பெஸ்ட்டு. 250 ரூபா காலையில் 9 மணி டு 5 மணி வரைக்கும் சொல்கிறேன்ல, அதுதான் பெஸ்ட்டு வேயாக இருக்கும். இதுவும் எனக்கு பிடிக்கும். ஃபேமிலியோட வரீங்க இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கீங்கன்னா இதையும் என்ஜாய் பண்ணிட்டு அதையும் என்ஜாய் பண்ணுங்க. பட்ஜெட்டில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் எங்கேருந்து வந்திருந்தேன்னா, திருநெல்வேலி டு தேனி டு மூணார் வந்திருந்தேன். நீங்கள் எப்படி வரதா இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆலுவா வந்து வரலாம், அப்படி இல்லைன்னா தேனி வந்து வரலாம். ரெண்டுமே பெஸ்ட் வே தான் இருக்கும். நீங்கள் எப்படி வந்தாலுமே மார்னிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஈவினிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. வந்த உடனே வேலையாக ரூம் புக் பண்ணிடுங்க. ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பிளான்னா நான் வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் ட்ராவலர் அர்ஜுனுங்க. நம்ம சேனலில் பட்ஜெட் ரிலேட்டடாக வீடியோ, ட்ராவல் வீடியோஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே, கேரளா, இந்தியாவுக்குள்ளே என்னெல்லாம் பட்ஜெட்டில் எப்படிலாம் பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நான் எதுக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, நானும் அந்த பஸ் புக் பண்ணியிருக்கேன். அந்த பஸ்ஸோட ரிவ்யூ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நான் இங்கே ஒரு நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேங்க. இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இப்படி தான் நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சைடில் நிற்கி பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்டே கூடியான பஸ்ஸு தான். இப்படி உள்ளே போனோடனே, அதாவது லெஃப்ட் சைடில் போன உடனே புக்கிங் ஆப்ஷன்லாம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதாவது புக்கிங், இந்த பஸ்ஸுக்காண்டி, இந்த பஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டே பண்ணதுக்காண்டி உள்ள பஸ்ஸுக்காண்டி புக்கிங் ஆப்ஷன் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு, இதுதான் இந்த இருக்குல்ல, எக்ஸாக்டாக இதுதான் புக்கிங் இடம். இங்கே நீங்கள் புக் பண்ணணும். கரெக்டாக 5 மணிக்கு மேலே தான் வருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி நினச்சின்னா பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வரதுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடியே அங்கே ஸ்டே பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மணி, ஒரு 3 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 5 மணிக்கு உங்கள் ஓப்பன் கவுண்டருக்கு ஆள் வருவாங்க, வந்தோடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து 220 ரூபா வாங்குவாங்க. ஏசி தான் உங்களுக்கு. அது ஒன்றும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் எதுவுமே இருக்காது, கொசுக்கடி எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர்டு தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. 220 ரூபாய்க்கு சூப்பரான ஒர்த்தான ப்ரைஸுங்க. சோலோவாக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா, ஒரு பைக் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். நான் இதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம வந்து நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி என்னோடய ஐடியா. பட்ஜெட் எல்லாமே பட்ஜெட் தான். ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ என்னென்ன பட்ஜெட் ஆச்சு எல்லாமே நான் டிஸ்கஷனில் கொடுத்துருந்தேங்க. காய்ஸ், இப்போ வந்து என்னென்னா, அங்கே தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து எங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. பார்த்தீங்கல்ல, வியூ வந்து சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம பெட்டுக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவர் கேரளா டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். அவர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவர் பைக்கை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குங்க. யாருனே தெரியாது ஒருத்தர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகி, அது எல்லாமே ட்ராவலில் தான் அது கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல், அது உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வாக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபுட்பால்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வியூவை பார்க்கலாம். செமையாக இருக்குது. இந்த ஃபுல்லாகவே அந்த பக்கம் ஃபுல்லாகவே வியூ தான் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து மார்னிங் வச்சிட்டோம். நேற்று வந்துட்டு அப்படியே நம்ம படுத்து தூங்கிட்டோம். வேறு எங்கேயும் நம்ம அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இன்றைக்கி நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, டபுள் டெக்கர் பஸ் புக் பண்ணியிருக்கோம். அந்த இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட சைட் சீயிங் தான் பார்க்க போகிறீங்க. ஒன்ஸ் நம்ம ரூம் பட்ஜெட் ஸ்டே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டபுள் டெக்கர் பஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுத்தையும் பார்த்து இதுதான் ரெண்டும் மெயின். அதுக்கப்புறம் வேறு ஃபுட்டு கூட ஒன் டேக்கு உங்களுக்கு அவ்வளோவா செலவாகாது, 300 ரூபா செலவாகும். எவ்வளோக்கு நான் இப்போதைக்கு என்னோடய பட்ஜெட் இப்போதைக்கு 800 ரூபா ஆயிருக்கு. நான் ஒரு 1000 ரூபாக்குள்ளே இந்த பட்ஜெட்டை முடிக்க பார்க்குறேன்.
என்னென்ன பட்ஜெட் என்னென்ன கரெக்டாக எக்ஸாக்டாக என்னென்ன ஆச்சு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான டைம். அந்த டயத்தில் நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நான் பக்கத்தில் யார் நிற்கிறா என்னன்னே தெரியாது, அவ்வளோ ஒரு ஃபாகாக இருந்து எல்லாமே அப்படி இருக்கும். இப்போவும் கிளைமேட் நல்லா தாங்க இருக்குது, எதுவும் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸு 3மே ஸ்டேக்கான பஸ்ஸு தான். நீங்கள் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்கள் முதல்ல ஸ்டேயை முடிஞ்சுக்கோங்க. புக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து சைட் சீயிங் போங்க, ஃபுட் பார்க்க போங்க, அடுத்து என்னாலும் பண்ணுங்கள். முதல்ல புக் பண்ணிடுங்க. எங்கே ஒரு ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணாலும் என்னோட அட்வைஸ் என்னென்னா ஸ்டே கண்டிப்பாக முதல்ல புக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது தாங்க சைட் சீயிங் பஸ்ஸு. இதில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஃபைனலாக ரூமில் செக் அவுட் ஆகிட்டோம். ரூமும் சொல்லலை, ரூம் இல்லை, அது செக் அவுட் ஆகிட்டோம். செக் அவுட் ஆகிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு 12 மணிக்கு தான் அந்த சைட் சீயிங் போகக்கூடிய பஸ்ஸு, அதாவது டபுள் டெக்கர் பஸ்ஸு 12 மணிக்கு தான். ஸோ அதனால் நம்ம எங்கே பண்ணோம்னா பக்கத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அது நடந்தே போய் கவர் பண்ணிடலாம். நடந்தே போய் கவர் பண்ணக்கூடிய என்னென்ன இடம்லாம் இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேங்களாங்க? என்னென்ன இடம்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில் இப்போ நான் போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் தான், அப்படி தான் மேப்பில் போட்டிருக்கு. நான் போயிட்டுருக்கேன். நான் போயிட்டு அதை கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். 12 மணிக்கு அப்படி சுற்றிடுச்சு. 12 மணிக்கு அப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம அதையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா, எனக்கு எங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து தேனி வர்றதுக்கு 170, தேனியிலேருந்து மூணார் வர்றதுக்கு 110, அதுக்கப்புறம் ரூம் எடுத்ததுக்கு 220, ஃபுட்டு ஒரு 1 டேக்கு உங்களுக்கு 200 250 ரூபா ஆகும். பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஒரு 10 பேர் வரீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியோட ஒரு 6-7 பேர் வரீங்கன்னா இந்த பஸ்ஸே நீங்கள் எடுக்கலாம். ஃபேமிலியும் இருக்கிறாங்க, அதுக்கு தனியாக பஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா பட்ஜெட் ரூம்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட் ரூம்ஸ் வேணும்னா அதையும் நான் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. வாங்க, வீடியோ அப்படி தான் எடுத்திருப்பேன். காரணம் என்னன்னா, நேற்று ஃபுல்லாக செம்ம டயர்டு, அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. முக்கியமான இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இங்கே இதை சொன்னாங்கன்னா எதை சொல்ல நினச்சேன், மறந்துட்டு. சரி, நான் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வியூ பாருங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு தேயிலை தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலுமே ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம், தேயிலையாக தான் இருக்குது. இப்போ கொடைக்கானலாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருக்கும், ஒரு சில இடத்துல தேயிலை இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாகவே தேயிலை தான். பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதமும் நீங்கள் வரலாம், நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இப்போவும் நீங்கள் வரலாம். நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் சூப்பரான இருக்கும். இப்போ செமஸ்டர் லீவ் விட்ருக்கோம், ஃபேமிலி ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்கோம். உங்கள் ஃபேமிலியோட வரணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான டைம் தான். கைஸ், முக்கியமான ஒன்று, பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னா ரொம்பலாம் ஆகாது, ஒரு 1500 ரூபா. அதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா தான் ஆகும். 500 எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் பட்ஜெட்டில் சூப்பராக நீங்கள் பண்ணிடலாங்க. முக்கியமாக ஒன்று, அப் அண்ட் டவுன் சார்ஜு, அதாவது ரூமு, ஃபுட்டு, சைட் சீயிங், இதுக்கு தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே டிஸ்கஷனில் கொடுத்ததை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இவ்வளோ தாங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்தமாரி அழகான சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. அதாவது நம்ம ஸ்டே பண்ணியிருந்தால கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி 100 மீட்டர் நடந்து ஒரு தெருமாரி போகும். தெருவில் நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணுறதா அப்படி உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா, இங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த தேயிலை தோட்டத்துலாம் அப்படி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சேலரி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் வேணால் 495 ரூபா. கம்பல்சரியாக 27 கிலோ அதை வெட்டணும். அது பேக் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த பேக்கில் 27 கிலோ வெட்டி அவங்க கொண்டு வரணும். இது சீசன் டைம்னால 100 கிலோ மேலே கூட வெட்டுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு சேலரி 495 ரூபா 27 கிலோவுக்கு. இந்த எடை போட்டு வெட்டிட்டு கீழே எடை போடுவாங்களா, எடை போட்டு கொடுத்துருவாங்களாம். தண்ணி ஓடுற சவுண்டு கேட்கு இந்த பக்கம், ஏதோ தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரிதான், உங்களுக்கு தண்ணி ஓடுது சரிதான் காய்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, சரியான சம்பவம். அந்த ரோட்டில் யாருமே இல்லை. நம்ம பாட்டு ஒரு வியூ பாயிண்ட் மேப்பில் காமிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். அது எதுவுமே காமிக்கல. அந்த லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை தான் காமிச்சிருக்கும் போல். ஓகே, நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு உள்ளே வேறு எதுவுமே இல்லையா, ஒரு டீ எஸ்டேட் இருக்குமா. அந்த எஸ்டேட்டில் அங்கே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதனால் ஒரு தடவை நடந்து வேஸ்ட் ஆகிருன்னு சொல்லிட்டு நான் திரும்பி அடுத்து ஒரு கார்டன் பார்க் மாதிரி இருக்கும் போல். அந்த பார்க்கு மேப் போட்டேன்.
அது அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் காமிச்சிது. திருப்பி நடராசா நடன்னு அங்கே நடந்து போனேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த பெட்ரோல் பங்க் இருக்கானே நம்ம தங்கியிருந்தோம்ல, அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரோடு வருது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் ஏதோ ஒரு கார்டன் இருக்கும், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அந்த டூரிஸ்ட் பிளேஸாக இப்போ போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. காசு நல்லா கொண்டு வந்தீங்கன்னா நல்லா ட்ராவல் பண்ணலாம். காசே கொண்டு வரலன்னா என்ன மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும், நடந்து தான் போகணும் எல்லா பிளேஸுக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, காசு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாமல் இருக்காதிங்க, ஓகேங்களா? நேராக நம்ம போனோம். நேராக தான் போட்டிருக்கு மேப்லாம். டவர் வேறு இல்லை. ஏர்டெல் சிம் மெயின் நீங்கள் ஏர்டெல் சிம்லாம் வச்சுருந்தீங்கன்னா டவர் கிடைக்காது. தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா இது ஜியோ சிம் நல்லா கிடைக்கும் டவரு. அதுக்கேற்றாப்புல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சுத்தமாக இல்லை டவரு, ரொம்ப சங்கடமாக இருக்குது. பணம்லாம் எடுத்திங்கன்னா கையில் பணம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம் எடுத்துக்கலாம். ஜிபே வந்து கஷ்டம், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, டவர் இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் கையில் அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஜியோ சிம்னா நல்லா கிடைக்கிது. வாங்க, ஃபுல்லாக எஸ்டேட் தாங்க. ஃபுல்லாக இது எல்லாமே ப்ரைவேட்டுக்குள்ளே தானா, கவர்மெண்ட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. 1-2 தான் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்குமா, பாதி வாசி ப்ரைவேட்டு தான். ப்ரைவேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கு, அவ்வளோதான். மற்றபடி ப்ரைவேட் ஆட்கள் தான் வேலை பார்க்குறாங்க எல்லாருமே. லேக்கு காலையில் 9 மணிக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து உங்களுக்கு வந்து சைட் சீயிங்கான பஸ்ஸு வந்து அலாட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு 200 கட்டினீங்கன்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு மூணாரில் என்னென்ன பிளேஸ் இருக்கோ எல்லா பிளேஸையும் கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்க. இதே நீங்கள் ஜீப்புனா அதுக்கேற்றாப்புல காசு ஆகும், 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். பட்ஜெட்டில் வரதா இருந்தால் நீங்கள் வந்து பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ நான் பீச்சில் அதில் என்னது ஜீப்பில் அட்வென்ச்சராக போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றப்பல அமௌண்ட் ஆகும். அதுக்கேற்றப்பல பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றப்பல அமௌண்ட் ஆகும், அதுக்கேற்றப்பல எல்லாமே செலவாகும், பார்த்துக்கோங்க. காய்ஸ், ஃபைனலாக இதுவும் சொதப்பிருச்சு. இதுவும் பூட்டி தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போனால் தான் தெரியும். என்னங்க நமக்கு வர சோதனைலாம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்துருந்தேங்க. சரி, ரைட்டு, பிளானே இல்லாமல் வந்தது தானே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைட் சீயிங் பஸ்ஸை பார்ப்போம். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதனால் இது பூட்டி தாங்க கிடக்கு, வேஸ்ட்டு. நம்ம ஒரு தூரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதாகி போச்சு. நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்கு மேலே, ஒரு 10 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதாவது சொல்கிறேன், அந்த பஸ் 9 மணி பஸ்ஸு நீங்கள் புக் பண்ணிடுங்க. அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு. இல்லைனா நிறைய ஷேரிங் வேன்ஸு, ஷேரிங் ஜீப்லாம் இருக்குது. அது நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் சைட் சீயிங்லாம் பார்க்குறது 9 மணிக்கு மேலே கிளம்புனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். இங்கே ஃபைனலாக நம்ம இந்த பஸ்ஸில் ஏற போகிறோம். சைட் சீயிங்கான பஸ் வந்துருச்சு. இதுதான் ஜனவரி மாதமோ இல்லை பிப்ரவரி மாதமோ லான்ச் பண்ணது. நம்ம வந்து இதில் தான் போகிறோம் இன்றைக்கி. இதில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் அட்வைஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் சோலோவாக ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, என்ஜாய் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸில் போகாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு ஃபேமிலியாக வரீங்க, ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கணும்னா அது போங்க. ஓகே, காசு கூட 200 400 வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கீழே 100, மேலே 400 200 வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ரொம்ப அதிகம். இது என்னோடய சீட்டில் நான் கரெக்டாக போய் உட்காந்துட்டேங்க. இது அது பெரிய பிரச்சனை, அது பெரிய தலைவலியாகி போச்சு. அதை சொல்கிறவங்களுக்கு இதுதான் மேலே வியூ. மேலே புக் பண்ணிங்கன்னா மேலே புக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா மேலே புக் பண்ணுங்கள். ஆனால் இதை வந்து சார்ஜ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். மேலே 200, கீழே 100, மேலே 400 வச்சுருக்காங்க, கீழே 200. ஓகே, இப்போ தானே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் இப்படி இருக்கலாம் போல். போக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம வந்தோடனே டிக்கெட் ப்ரைஸ் கேட்டோம். டிக்கெட்லாம் நம்ம சொல்லி நம்ம சீட்டில் போய் உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பெருசாக சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னென்னு சொல்கிறேங்க. என்னென்னா, கீழே நான் சிங்கிளாக வந்து யாரெல்லாம் சிங்கிளாக வந்திருக்கேன்னு சொல்ல கேட்டாங்க. நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன், அதனால் நான் சிங்கிளாக வந்திருக்கேன்னு. அப்புறம் மேலே போங்க, ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருக்குது, அங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டான். நானும் சரி விசாரிக்காமல் வைக்காமல் சரி ரைட்டு மேலே போவோம்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. என்ன ஒன்றுன்னு மேலே போனதுக்கப்புறம் 200 கொடு அப்படிங்கிறேன். என்ன 200 அப்படின்னு. இப்போ மேலே வந்திருக்கல எக்ஸ்ட்ரா 200, 400 மேலே டிக்கெட்டு. நான் அதை யோசிக்கவே இல்லை. ஒன்று செய்யாமலையும் தப்பு இருக்குது. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என் சீட்டில் நான் உட்காந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு உட்காந்து திருப்பி ரிட்டன் கீழே வந்தேன். கீழே வந்துட்டு பார்த்தா என் சீட்டு போயிடுச்சு. என் சீட்டில் சரி நான் என் சீட்டில் உட்காரான்னு பார்த்தா அங்கே ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. சரி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம தேத்தால அந்த சோஃபா இருக்குல்ல, அந்த சோஃபாவில் போய் உட்காந்துலாம்னு சொல்லிட்டு நான் சோஃபாவில் உட்காந்துட்டேங்க. என்ன பண்ணேன், ஒரு கண்டக்டர் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்ன பிளேஸை நிப்பாட்டத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினாங்க. இந்த பிளேஸ் ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 5 இடம், மெயினாக 4 இடம் தான் கவரே பண்ணுறாங்க.
அதுவும் பஸ்ஸு ரொம்ப மெதுவாக போகுது. ஓகே, ஏன்னா அது பழைய பஸ்ஸு தான், அது புதுசாக மாற்றி இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மெதுவாக போகுது. ஒரு 4 பிளேஸ் தான் இது பண்ணுறாங்க. சின்ன பசங்களோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்த நிப்பாட்டி இந்த இடத்த கொஞ்சம் வியூ காமிச்சாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸில் நிப்பாட்டினாங்க. இந்த பிளேஸ் என்ன பிளேஸ்னால் ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது. இது ஒரு ராக்குன்னு சொன்னாங்க. அந்த பாறைக்குள்ளே ஒரு குகை மாரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குகையும் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாரி இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்டை அங்கேருந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் போகச்சில் ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது, சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் டைமிங் இந்த மே மந்த்து ஜூன் மந்த்லாம் போனீங்கன்னா செமையாக தான் இருக்குது. இந்த ராக்குள்ளே ஒரு குகை மாரி போகுது. உள்ள ஆட்கள்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு ஓரளவு தான் போக முடியும். அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகிடணும். ஏன்னா உள்ளே அது அவ்வளோதான் போக முடியுது. அதுக்கப்புறம் போக முடியல. ஃபுல்லாக அது அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது இந்த இடம் தான். இந்த இடத்துல அப்படி நம்ம சில் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த தெரியுதுல்ல, ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வியூ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி ஒரு 2-3 இடத்த தான் அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எத்தனை இடம் தெரியல. வாங்க போக போக நமக்கு தெரியும் எத்தனை இடத்துல நிப்பாட்டுறாங்க, என்னென்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மழை வேறு பெஞ்சதுனால சரியாக நாங்கள் நிப்பாட்ட முடியல அந்த இடத்துல. சில இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சதுனால ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அடுத்து டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தோங்க. டீ ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான தேயிலை வாங்கினா வாங்கிக்கலாம். நயமான தேயிலைன்னு சொன்னாங்க, அதாவது ஒரிஜினல்னு சொன்னாங்க. என்னென்னா இது டாட்டா கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களாம். டாட்டா கம்பெனி தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணி, முக்கால்வாசி இருக்கிறது எல்லாமே டாட்டா தான் இருக்குங்க. இதுதான் டீ தூள். ஒரு பாக்கெட்டு 170 ரூபான்னாங்க. பெரிய பாக்கெட் 240 ரூபா சம்திங் சொன்னாங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான வாங்கலாம், இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம், நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கேயே வாங்கிட்டோம். நான் ஒரு பாக்கெட்டு வாங்கினேன். நீங்கள் வரதா இருந்தால் எத்தனை நாளும் வாங்கிக்கலாங்க. 3 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களாம். பட் என்னென்னா நாங்கள் போச்சா சரியான மழை, அதனால் அங்கே இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. இது ஒரு எக்கோ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த இடம் இந்த இடத்துல நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே மழை வந்துருச்சு. ரிட்டன் நாங்கள் ஏறி நாங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே போயிட்டோம். நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா மழையும் வரும். ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். இது நல்லா இருக்குங்க. நீங்கள் பர்ஃபெக்ட் டைம்னா நல்ல டைம் தான். இந்த டயத்தில் போனீங்கன்னா மேல ஜூன் மாதம் போனீங்கன்னா பாதி நாங்கள் கவர் பண்ண முடியாமல் போச்சு. என்னென்னா மழை வந்ததுனால நாங்கள் ஒரு பஸ்ஸை ஒரு இடத்துல நிப்பாட்டலை, அப்படியே போயாச்சு. ஃபைனலாக இறக்கி விட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது ட்ரிப்பு. பார்த்தீங்களா, இதில் போனால் ஒருத்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தலாம் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தர் எனக்கு பிடிக்கல தான். நீங்கள் எதாவது வரீங்கன்னா நான் சொன்னால 9 மணி to 5 மணி அந்த பஸ்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அதுவும் அங்கே போய் தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாரி இருக்கும். அங்கே போய் ஒரு 8 மணி 7 மணிக்கெலாம் டிக்கெட் எடுத்துருங்க காலையிலே. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். எல்லா ஸ்பாட்டும் நீங்கள் பார்க்கலாம். மழை பெஞ்சாலும் சரி எல்லா ஸ்பாட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே, மித்தபடி அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த பஸ் வேண்டாம். அவ்வளோதாங்க, ட்ரிப்பை முடிச்சாச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். இதுதான் பஸ்ஸோட டைம் டேபிள் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வேணும்னா நான் தனியாக ஃபோட்டோனா நான் ஆட் பண்ணுறேன் போஸ்ட்டில், பார்த்துக்கோங்க. இதுதான் பஸ் டைமிங் எல்லா ஊருக்குமே இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இது தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு. ஒன்ஸ் நம்ம முடிச்சு நம்ம கிளம்பியாச்சுங்க. கூட்டம் நிறைய தான் இருந்துச்சு, நான் சீட்டை பிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் பண்ணுன்னு சொல்லுங்கள், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக தர பார்க்குறேன். எவ்வளோ பெட்டராக வருமோ அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ நல்லா இருக்கும். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. பாய்.